ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். இந்த 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நியூ இயர்ன்னு சொல்லி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் வருடம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் கரெக்ட். தமிழ் வருடம் பிறக்குது. ஸோ அந்த தமிழ் வருடத்துக்கு அப்புறமாச்சும் நம்ம இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஆரோக்கியத்தோடையும் கொஞ்சம் நல்ல ஒரு விதமாக வாழ்கிறதுக்கு, ஏன்னா ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாகிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார்? ஒரு சின்ன சூட்சமம் தான் இது. பணம் இருக்கிறவனுக்கு தான் பரிகாரம், நம்மள மாதிரி பாமர மக்களுக்கு வழிபாடு தான். இது ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை நீங்கள் முறையாக ஒரு நாள் செஞ்சாவே போதும். 2025லேருந்து 26 வரைக்கும் உங்களுடைய ஆசைகள், உங்கள் தேவைகள், கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை குட்டி இல்லாதவங்க, வீடு வாசல் கெட்டுறவங்க, நோய், வறுமை, கடன், பயம், எதிரி, இன்னல், துன்பம் இருக்கிறவங்க, இந்த சின்ன ஒரு பரிகாரத்தை செஞ்சாவே, சூட்சமமான பரிகாரம் செஞ்சாவே, நீங்கள் ஜோதிடரை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, தேவையில்லாமல் டிப்ரெஷனில் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய அலைச்சல் கிடையாது. இது ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு பெரிய தாம்பழத்தட்டு, 35 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 11 வாழைப்பழம், ஒரு தேங்காய், ஒரே ஒரு பஞ்சாங்கம், 1 கிலோ முழு நெல்லிக்காய். அந்த தாம்பழத்தட்டில் இருக்க வேண்டிய வெத்தலை, பாக்கு, தேங்காவை உடைச்சி சாமிக்கு கொடுத்துட்டு அப்படியே எம்பெருமான் முருகன் கோயிலில் அப்படியே கொடிமரத்தனதுன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு, முருகா, என்னுடைய பிரச்சனை இதுதான், என்னுடைய இடையூறு இதுதான், எனக்கு நோய், வறுமை, கடன், பயம், சுபகாரியங்கள் நடக்காம பல காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, அது இந்த 2025 சக்சஸ் ஆகணும்னு மனசுல வேண்டிட்டு சாமியை பார்த்துட்டு அந்த முழு நெல்லிக்காவைய கையில் இருக்க வேண்டிய பஞ்சாங்கத்தை அப்படியே அணைச்சிக்கிட்டு அந்த முழு நெல்லிக்காவை கோயில் பிரகாரம் சுத்தி வரவங்களுக்கும் ஒன்று கொடுங்க, உட்கார்ந்தவங்களுக்கும் கொடுங்க, வாங்குறவங்களுக்கும் யோகம், கொடுக்குறவங்களுக்கும் யோகம். ஏன்னா இந்த முழு நெல்லிக்காய் மகாலட்சுமி. நம்ம ஒரு எண்ணத்தோட ஒரு எதிர்மறை சக்தியோட கொடுக்கும் போது அந்த உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் பழிக்கும், உங்களுக்கும் பழிக்கும். இது ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். முருகனுக்கு 1000 கோயில்கள் இருந்தாலும் சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோயிலுக்கு தனி சக்தியே இருக்கு. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். 2025 அந்த நெல்லிக்காய் எப்படி மென்னு சாறு இருக்கும்போது ஃபஸ்ட்டு தோப்பா இருக்கு, அப்புறம் இனிக்குது, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மை கிடைக்கும். மேலும் மேலும் சிறப்பாக வரக்கூடியதுக்கு இது சூட்சமமான பரிகாரம். இதை செய்யுங்க. அந்த பஞ்சாங்கத்தை வீட்டுக்கு எடுத்து போயிட்டு ஒரு மஞ்சள் வச்சுட்டு கண்ணில் ஒத்திக்குங்க. டெய்லியும் பஞ்சாங்கத்தை நீங்க பார்த்தாலோ இல்ல பஞ்சாங்கத்தை யாராவது சொல்றதை கேட்டாலோ அந்த பஞ்சாங்கம் வீட்டில் இருந்தாவே அஷ்டமா சக்தி கிடைச்சிடும். வீட்டுக்கு ஒரு எதிர்மறை சக்தி கிடைக்கும். எல்லாரும் ஒரு வீட்டுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சு இந்த 2025 ஏப்ரல் மாசத்தை முறையா பக்குவம் பண்ணீங்கன்னா நோய் கிடையாதுங்க, பயம் கிடையாது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்னும் சுபகாரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கும். சிவாய நம்ம. வடபழனி முருகனுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 2025 பிப்ரவரி மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். பொதுவாகவே பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாவே மாசி மாதத்துக்கு ஈக்குவலான ஒரு அமைப்பு. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். கோபக்கார குணமுள்ள ஒரு கோபக்கார ஒரு தன்மையுடைய ராசி இந்த மேசராசி. இந்த மேசராசியில பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் இத்தனை வருஷமா தடைப்பட்டது, வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ள உங்க வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கு. சுப விரயங்கள் தான் நிறைய ஆகும். குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும், ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலோ, வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலோ, தான் பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாண காட்சியை முடிச்சு வைப்போம்னு சொல்லக்கூடிய ஆசை இருந்தாலோ, அது எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2025. ஆனா இத்தனை நாளா வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் காசு பணத்தை கொடுத்தும் ஏமாந்திருக்கலாம். இப்படி யாராவது ஒருத்தர் உங்க காசை ரெட்டிப்பா தரேன்னு சொல்லக்கூடிய தன்மையில கூட கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடிய தருணங்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஏமாந்தவங்களுக்கும் இப்ப இந்த காசு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்கு. ஆனா மேசராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
பெண்கள் தான் கொஞ்சம் பாவம்னு சொல்லலாம். பெண்கள் தான் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கணும். நம்பி ஏமாறுவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஆணோ பெண்ணோ பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சிக்கு காசு வாங்குற மாதிரி பல லட்சங்களை பல ஆயிரங்களை வாங்கியிருந்திருந்தாலும் அது இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா உங்க ராசிக்கு 12வது வீட்டுல மீன ராசியில ராகு பகவான் இருக்கிறனால உங்க காசை ரெட்டிப்பாக்கலாம்னு சொல்லக்கூடிய தன்மையில எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது வராது. அதுவே உங்களுடைய டிப்ரெஷன் வந்து கொடுக்கும். என்னடா இவ்வளோ ஒரு காசை நம்ம போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களும் உண்டு. அதே மாதிரி மேசராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் 21 வயசுக்கு மேலத்தான் கல்யாண காட்சிகள் பண்ணணும். படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே காதல்னு சொல்லக்கூடிய நோயில மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருதாரத்து தோஷம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. உங்க காதல் மோதலாகக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு. தாயி தகப்பன் பேச்சை கேட்டு நல்லா படிச்சு பெரிய படிப்பு டபுள் டிகிரியில் டாக்டர்ஸ் அப்படின்னு பெரிய படிப்பு படித்து கல்யாணங்காட்சியை தன்னுடைய தாய் தகப்பனுடைய அனுகிரகத்தில் பண்ணீங்கன்னா நீங்கள் தாங்க யோகக்காரங்க. இல்லைன்னா வீணான விவாதத்திலையும் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய தருணமும் இந்த மேசராசி பெண்களுக்கு கொஞ்சம் பொதுவாகவே இருக்குது. ஆனால் மேசராசியுடைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஒரு 25-30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் இதான் தருணம். இந்த நேரத்தை வந்து நம்ம கரெக்டான முறையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் இருக்கிறவங்களும் அரசியல் பிரவேசம் ஆகலாம். தடபட்ட சுபகாரியங்கள், நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னலெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அடுத்தவங்களுடைய கெட்ட பார்வையும் உங்களுக்கு இருக்கு. நீங்க செவ்வாய்க்கு அதிபதியான முருக கடவுளை சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோவிலை போயிட்டு ஒரு நாளைக்கு மானசீகமாக வழிபடுங்க. 1 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு அங்கே நிற்கிறவங்க உட்காந்துருக்கவங்களாம் கொடுத்து நீங்களும் அதில் ஒன்று சாப்பிட்டு என் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும் முருகா அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகி உச்ச நிலைமைக்கு வந்துடுவீங்க. 2025 பிப்ரவரி மாதம் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் சுபிக்ஷம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது? பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆரம்பிக்குது. அதாவது தை மாதம் 19ஆம் நாளில் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதே மாதிரி முடிகிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் 28 பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை முடியுது. இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய விசேஷங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அமாவாசை வந்து 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அமாவாசை வந்து வருது. இது மாசி 15 நமக்கு இந்த தமிழ் தேதி. பௌர்ணமி வந்து பார்த்துட்டிங்கன்னா 12ஆம் தேதி புதன்கிழமை 12ஆம் தேதி பௌர்ணமி. கிருத்திகை 6ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை வந்து இருக்கு. திருவோண நட்சத்திரம் மாத திருவோண நட்சத்திரம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இருக்கு. ஏகாதசி இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி சனிக்கிழமையும் 24ஆம் தேதி திங்கக்கிழமையும் ஏகாதசி வந்துடுது. சஷ்டி முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய இந்த சஷ்டி பார்த்துட்டிங்கன்னா 3 திங்கக்கிழமையும் 18 செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு சஷ்டி இருக்கு. சங்கடஹர சதுர்த்தி இந்த பிப்ரவரி மாதம் சங்கடஹர சதுர்த்தி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமானுக்கு வணங்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரதம். இது 16ஆம் தேதி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. மாத சிவராத்திரின்னு சொல்லக்கூடியது 16, அதாவது மாத சிவராத்திரின்னு சொல்லக்கூடியது 26ஆம் தேதி புதன்கிழமை. மாத சிவராத்திரி 26ஆம் தேதி புதன்கிழமை. பிரதோஷ விரதம் சிவபெருமானுக்கு உண்டான விரதம் 10ஆம் தேதி திங்கக்கிழமையும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் பார்த்துட்டீங்கன்னா பிரதோஷ விரதம் இருக்கு. அடுத்தது சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆக இந்த பிப்ரவரி மாசத்துல இந்தந்த தேதிகள்லாம் நாம விரதத்துக்கும் நாம விசேஷங்களுக்கும் உண்டான சுப முகூர்த்த நன்னாள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 2, 3, 10, 16ஆம் தேதி 17ஆம் தேதி 23, 26 வளர்பிறை சுப முகூர்த்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு. மற்ற தினங்கள் அஷ்டமி பார்த்துட்டீங்கன்னா 5ஆம் தேதி புதன்கிழமையும் 20ஆம் தேதி வியாழக்கிழமையும், நவமி 6ஆம் தேதி வியாழக்கிழமை 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தசமி 7ஆம் தேதி
வெள்ளிக்கிழமை, 22ஆம் தேதி சனிக்கிழமை. கரிநாள் அப்படின்னா இந்த மாசத்துல 2 நாள் 27, 28 கரிநாள் வந்து இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய விசேஷங்கள். ரத சப்தமியும், அடுத்தது தைப்பூசம், மாத சிவராத்திரி, இதெல்லாம் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம். பிப்ரவரி 11 தான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள். முருகனை பிரார்த்தனை பண்றவங்க, காவடி எடுக்கிறவங்க, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, இப்படி முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து பாத யாத்திரை போய் முருகனை தரிசனம் செய்து, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஞானத்தை கொண்டு, அதாவது பழத்துக்கு கோச்சுண்டு போய் கோபமா போய் ஞான தண்டாயுத பாணியாக நின்ற முருகன், வள்ளலார் பெருமான் ஜோதியான அற்புதமான திருநாள். ஒரு அற்புதமான மன்னருக்கு நடராஜர் தரிசனம் தந்த அற்புதமான நாள். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரம், தைப்பூசத்துக்குண்டான விசேஷங்கள், வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியது இந்த தைப்பூச திருவிழா, தைப்பூச விசேஷம். தைப்பூசத்துக்கு முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். தை மாசி வரக்கூடிய அற்புதமான மாதம், பூசா மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தை அவ்வளோ விசேஷங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆக இந்த தை மாதத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. மாசி மாதம் பார்த்துட்டிங்கன்னா சிவராத்திரி கொண்டாடக்கூடிய, மகா சிவராத்திரி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது அடுத்த மாத பலன்கள்ல நமக்கு வந்துடும். இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய 1லிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கா, எப்பேற்பட்ட பலன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திருப்பியும் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி எப்படியெல்லாம் இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 1, 2, 2025 குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் திருநாளில் இது ஆரம்பிக்குது. சனிக்கிழமை நாள் ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:58 வரைக்கும் சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்குது. திருதியை திதி மத்தியானம் வரைக்கும் 2:36 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தி வந்து இருக்குது. ரொம்ப விசேஷகரமான நாளாக இந்த நாள் வந்து இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில், செவ்வாய் மிதுன ராசியில, கேது கன்னி ராசியில, சூரியன் தை மாசம் காட்டி அது வந்து மகர ராசியிலையும் கூட புதனும் இருக்கார். அப்புறம் சனி பகவான் கும்பராசிலையும், அன்னைக்கு நட்சத்திரம் கும்பராசியில விடுறங்காட்டி சந்திரன் அங்கேயும், ராகு சுக்கிரன் மீன ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இதை வைத்து மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய, ஸோ இதை வைத்து பலாபலன்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். கிரகங்களின் நகர்வுகளை வைத்தும் பலாபலன்கள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராசியான மேஷராசி. மேஷராசிக்கு எப்பவுமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். சரராசின்னு பேரு. எப்பவுமே நிம்மதி தேவை சார். காசு பணம் எல்லாம் ரெண்டாவது, பீஸ் வந்து மனிதனுக்கு தேவை. இந்த பீஸ் இருந்தாலே மனிதனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். பல விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டாங்க, மனதுக்குள்ள வச்சுப்பாங்க. கோபம் கொஞ்சம் இந்த மாசத்துல ஜாஸ்தியா இருக்கும். நிறைய விஷயங்கள்ல அப்பப்போ கோவப்படக்கூடிய மனோபாவங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. விட்டு கொடுத்து போவாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வரும்பொழுது அதை நின்று பார்த்து கவனித்து அதை சால்வ் பண்ணாமல் அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்கு உண்டானது கிடையாது. தம்பி தங்கைக்கு ஒரு சில காரியங்கள் தடங்கல்களை கொடுக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. தம்பி தங்கைக்கு சில காரிய தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்ல சில விஷயங்கள் நம்ம சஜஸ்ட் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காம இருந்துட்டு இருக்கும். சிலது சொன்னா அவங்களுக்கு பிடிக்காம இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பண விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கும். அது யூஸ்ஃபுல்லான விரயமா நம்ம பண்ணிக்கணும். வீட்டுக்கோ இடத்துக்கோ தங்கம் வாங்குறதோ வெள்ளி வாங்குறதோ ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப தைரியமா போல்டா இருங்கோம். சில நேரங்கள்ல மனசுக்குள்ள யதார்த்த பயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவேல் சார் படத்துல சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில நேரங்கள் பய உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில காரியங்கள்ல தடுமாற்றமான சிந்தனைகள் இருந்தது. இது வேண்டாம் ஓகே, வேண்டாம் ஓகே, வேண்டாம் ஓகேன்னு மனசுல பட்டுதுன்னா அந்த வேண்டான்னு குழப்பத்தில் இருக்கிற காரியத்தை செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மனமே கடவுள். மனசு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துட்டு. வீடு இடம் பொருள் மாற்றம் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இந்த மாசம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த மாசம் சந்திரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சில நேரங்கள்ல தடங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல தடங்கல்கள் யதார்த்தமா இருக்கும். இருப்பினும் தடங்களை தாண்டி உங்களுடைய அந்த வெற்றிக்குண்டான பாதைகள் நல்லா இருக்கு. 12ஆம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக சொல்லக்கூடாது.
7ஆம் இடத்துக்குண்டான அதிபதி 12ல போறங்காட்டி மனைவியா இருந்தா கணவருக்கு, கணவரா இருந்தா மனைவிக்கு விரைய செலவுகள் ஜாஸ்தியா இருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேசாம எங்கேயாவது போயிடலான் இருக்கேன், பேசாம நான் தனியா இருந்துக்கலான் இருக்கேன், இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த ஒரு மாசத்துல நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தடங்கலான விஷயத்தை திருப்பி எடுத்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். தொழிலுக்கு உண்டான முதலீடு வெற்றிகரமாக இருக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதத்துல இருக்கு. அரசியல்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் பேர் வெல்ல வரல, இனிமே எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், முன்னேற்றம், நல்ல மதிப்பெண்கள் பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாசத்துல செவ்வாய்க்கிழமை நாள், இந்த செவ்வாய்க்கிழமைகள்லாம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிழமைகள்ல சற்று கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் தடங்களாகலாம். குறிப்பா செவ்வாய்க்கிழமை ராகு கால டயத்துல முடிவெடுக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மேலும் மேலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்துல நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மேன்மேலும் பலத்தை கொடுக்கும் அற்புதமான வழிபாடு மேஷராசி நண்பர்களுக்கு. வணக்கம். அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நாம் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் இந்த கிரகத்தின் மூலமாகவும் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த கிரக நிலையை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் எப்படி வரும் என்பதையும் பார்க்கிறோம். இருந்தாலும் நாம் பிறந்த மாதம், வருடம், மாத தேதிக்கு ஏற்ப அந்த நட்சத்திரத்தின் வயதிற்கு ஏற்ப நம்மளுடைய கிரகங்கள் செயல்படுவது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த இனிய நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் நிறைந்த பொங்கல் பண்டிகையின் சிறப்பாகவும் இந்த மாதம் எப்படி செல்கிறது என்பதை நாம் காண்போம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை மிகவும் அற்புதமாக இருக்கும், மிகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஏன் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்றால், அங்கே வருகின்ற 5 குடைய சூரியனும் அந்த வீட்டிற்குடைய செவ்வாயும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று அந்த தை மாதத்தை சிறப்பாக நடத்துகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருடைய இந்த மேஷராசியில் பிறந்தார்களே, முதல் 10 வயது, 2வது 20 வயது, 3வது 30 வயது, இப்படி 10 ஆண்டுகளுக்கு ஏற்ப உங்களுடைய பலனையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த தை மாதத்திற்குள் ஆங்கில தேதி 15 தேதி ஜனவரிக்கு பிறகு, அதே மாதிரி பிப்ரவரி 15 தேதிக்குள் தை மாதம் என்ற நிர்ணயம் இருக்கிறது. அதுக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் நீச்சப்பற்று, பங்கம் பெற்று, ராஜயோகம் பெற்றதனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சுகங்கள் கெட்டு அவதியுற்று, அதன் மூலமாக தெய்வ வழிபாட்டாலும் நம் முன்னோர்களுடைய தவப்பயனின் காரணமாகவும் உங்களை நீங்கள் சரி பண்ணுவதற்கு வழிவகை உண்டு. அந்த வழிவகை செய்வதற்கு சற்று நீங்கள் காசை செலவு செய்ய வேண்டும். உங்களுடைய உழைப்பை செயல்பட வேண்டும். உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்த வேண்டும். நீங்கள் பிறருக்கு இடையூறு இல்லாத மனிதராக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய அவசரத்தின் காரணத்தால் இடையூறாக மாறிவிடும். நீங்கள் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு ரெண்டும் ரொம்ப சிறப்பாக எடுத்து செல்வதால் அது என்ன செய்யும்னா, உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் மிக தெளிவாகவும் துல்லியமாக எடுத்து போகும்போது மிக வேகமாகவோ அல்லது மிகவும் பின்தங்கியோ போவதற்கான காரணங்கள் வருவதனால் நீங்கள் சற்று கவனமாக செயல்படுங்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற நீங்கள், அந்த சுப்பிரமணியருடைய அனுகிரகம் பெற்ற நீங்கள் உங்களுடைய முருகனாகவோ சுப்பிரமணியராகவோ இல்லை உங்களுடைய செயல்பாட்டின் பழக்க வழத்திற்கு ஏற்ப உங்களுடைய குடும்ப தெய்வத்திற்கு ஏற்ப செயல்படுவதும் உங்களுக்கு நடைமுறையில் சாத்தியமாகும். அந்த மேஷத்திற்கு 5ஆம் இடம் என்பது சூரியனுடைய வீடாக இருந்து அதுவே உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக 10ஆம் இடத்தில் வரப்போவதனால் உங்களுடைய தர்ம கர்மங்கள் எல்லாமே அங்கே சிறப்பிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆகையினால் மேஷராசி அன்பு நேயர்களே,
நீங்கள் இந்த மாத பலனை பொறுத்தவரையும் இந்த பொது பலனை பார்ப்பதை விட உங்களுடைய சுய பலனை பாருங்கள். உங்களுடைய சுய பலனில்தான் உங்களுடைய நுட்பமே இருக்கிறது. நான் கூட இரட்டை கடிகாரம் ஒத்தை செயல்னு ஒரு டைட்டில் போட்டிருந்தேன். இரட்டை கடிகாரம் காலையில் 6 மணியிலிருந்து சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையும், சந்திரன் உதயத்திலிருந்து சந்திரன் அஸ்தமனம் வரையும் நம் பூமியை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் மாறி மாறி 6 மணி நேரம் 12 மணி நேரங்களாக 6 to 6 6 to 6ன்னு 12 மணி 24 மணி நேரத்தை அவர்கள் இருளாகவும் பகலாகவும் செயல்படுகிறார்கள். அதற்கு சிரசாக இருப்பது இந்த மேசராசி நேயர்கள் தான். இவர்கள் சற்று கோபப்படாது இருக்க வேண்டும். இப்பொழுது வரப்போகிற கொடிய நோய் உங்களை தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. ஏனென்றால் அவசரப்படாதீங்க. எந்த நாய் நின்னாலும் அந்த நாய்களை போய் உங்களுடைய வளர்ப்பு பிராணிகளாக இருக்கிறத அதுக்கிட்ட போய் நீங்கள் கவனமாக இருங்க. அதை போய் செல்லமாக கொஞ்சுவதும் இல்லை வேகப்படுவதும் வச்சிடாதீங்க. அது கடித்தா இந்த நோயானது அதன் மூலமாக உங்களுக்கு பரவும். அது வகையான கொசு கிருமியால் ஏற்பட்டு அது மிருகங்களோட கலந்து மிருகன் மூலமாக மனிதர்களுக்கு வருவதாக செயல்பாடுகள் இப்பொழுது அனுபவங்களாக பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆகையினால் அவர்களுடைய ஆய்வுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். பொதுவாக உங்களுடைய செயல்பாட்டில் மிளகு, மல்லி, இஞ்சி, சுக்கு, திப்பிலி, ஓமம் இது போன்ற பொருட்கள், பூமியில் விளையக்கூடிய பொருட்களை கஷாயமாக வைத்து சாப்பிடுங்கள். அதுவும் காரம், நீங்களும் காரம். அந்த காரத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் என்பதை உணர்ந்து உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி, வணக்கம்.